எவ்வளவு தாழ்வான இடத்துல இருந்து மேலே வர முடியும். அண்ணாள் ஜெபம் பண்ணுறா, அவள் புரிஞ்சுக்கிட்டா நல்லா. இதை வீட்டில் ஒரே இன்சல்ட், பிள்ளை இல்லைன்றதுனால நம்ம ஊர் மாதிரி தான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பிள்ளை இல்லாத ஆள்கிட்ட போய் இன்னும் ஒன்று புழு பூச்சி இல்லையா, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது பாருங்கள். சில ஆள்களுக்கு ஒரு திட்டம் எப்படி பேசணும், எவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும் அதை பற்றின்றது தெரியாமல் இப்படியெல்லாம் பேசுறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள் உலகத்தில். அவள் அத்தனை இன்சல்ட்டையும் வாங்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறா. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறா, ஆண்டவரே உங்களை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறவர். எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டா பாருங்க. கர்த்தரை புழுதியிலிருந்து எடுக்கிறவர் கர்த்தர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்க தாழ்ந்து இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நாளைக்கு நல்லா இருப்பீங்க. கர்த்தரை விசுவாசியுங்கள். ஒரு தாழ்ந்த இடத்துல, தாழ்ந்த வீட்டில், தாழ்ந்த நிலையில பிறந்ததுனால வருந்தாதீர்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் மகத்துவமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. தினந்தோறும் சொல்லுங்க, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீ பெரியவர் என்று சொல்லுங்க. நான் சொல்றேன், எந்த நிலைக்கு வருவீங்க பாருங்க.